வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் அம்மா அப்பா இருந்தாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாண வயசு பொண்ணு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஒரு வாரத்தில் கணவன் வீட்டிலேருந்து கணவன் அந்த பொண்ணும் மருமகனும் தாய் வீட்டுக்கு வந்தாங்க. தாய் வீட்டுக்கு வரும்போது அந்த பெண்ணை வந்து தாய்கிட்ட அவங்க மாமியார் வீட்டை பற்றி ஒரே குறையாக சொல்லிக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஒரே குறையாக சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அந்த அம்மா தாய் வந்து ஒன்றும் எதுவும் சொல்லலை. சரி வான்ட்டு கிச்சனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. கிச்சனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு 3 பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுனாங்க. 3 பாத்திரத்தையும் ஸ்டவ்வில் வச்சாங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கேரட்டை போட்டாங்க. கழுவிட்டு கேரட்டை போட்டாங்க. இன்னொரு பாத்திரத்தில் பச்சை முட்டையை போட்டாங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சாங்க. கொதிக்க வச்சுட்டு 3யுமே கொதிக்க வச்சாங்க. 3யும் கொதிக்க வச்சுட்டு அந்த கடைசியாக வச்ச தண்ணி பாத்திரத்தில் கொஞ்சம் காப்பி டிகாஷனை போட்டாங்க. காப்பி தூளை போட்டாங்க. எல்லாமே கொதித்து நல்லா இதாக இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சாங்க. ஆறினதுக்கப்புறம் அந்த கேரட்டை எடுத்து பொண்ணுக்கிட்ட காமிச்சாங்க. இந்த கேரட்டை அமைக்கி பாருன்னாங்க. அமுக்குனாங்க. இதுக்கு முன்னே எப்படி இருந்ததுனாங்க, அது கொஞ்சம் கல் மாதிரி இருந்தது, கல் மாதிரி இதாக இருந்தது, கடினமாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குது, மென்மையாகிடுது, நல்லா சாப்பிட்டா அப்படி அமுக்கினா பொதுன்னு வாங்குது. அதுக்கப்புறம் அந்த முட்டையை சொன்னாங்க. முட்டை வந்து எப்படி இருந்தது, முட்டைக்குள்ளே தண்ணியாக இருந்தது. அந்த மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தண்ணியாக இருந்தது. இப்போ கொதிக்க வச்சிட்டோம். கொதிக்க வச்சதுனால அந்த தண்ணியாக இருந்தது என்ன ஆகிடுது, நல்லா கொஞ்சம் கடினமாகிடுது அப்படின்னாங்க. சரி இப்போ இந்த அடுத்ததில் தண்ணியில் டிகாஷனை போட்டோம். டிகாஷனை கலந்த உடனே சாதாரண தண்ணி, அது வந்து டீ தண்ணியாக கொஞ்சம் சுவை வந்து அது கூடிடுது. ஸோ இப்போ நம்ம ஒரே பாத்திரத்தில் ஒரே மாதிரி இது தான் வச்சோம், வெவ்வேறு பொருள்களை போட்டோம். அதுவும் அதோட தன்மைக்கு மாறிடுது, நிலை மாறி போயிடுது. இது மாதிரி வாழ்க்கை என்பது அப்படி தான். இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே அம்மா வீட்டில் இருந்த மாதிரி 9 மணிக்கு எழுந்திரிச்சேன் 10 மணிக்கு எழுந்திரிச்சாங்கலாம் சொல்லிட முடியாது. நம்மன்னு புதுசாக குடும்பத்துன்னு போனோம்னா அந்த குடும்பத்தில் எப்படி சூழலோ அதுக்கு தகுந்தாலும் நம்மளை மாற்றிக்கணுமே தவிர, நான் இப்படி அங்கே இப்படி இருந்தேன் இப்படி இருந்தாலாம் சொல்லிக்கிறதுக்கு நல்லதில்லை அப்படின்னு அவங்க அம்மா அறிவுரை சொன்னாங்க. உடனே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மா வந்து நம்ம புண்படாமல் அவங்களையும் மாமியார் வீட்டையும் குறை சொல்லாமல் ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே சந்தோஷமாக போயிட்டு அவங்க மாமியார் வீட்டில் ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. அது என்ன தெரியுதுன்னா, இடமும் சூழலும் தான் நம்மை மாற்றும். ஸோ இடத்துக்கு தகுந்தாலும் நம்மளை மாற்றி நம்ம இது பண்ணோம்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு இடத்துல கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் இன்னொரு இடத்துல கிடைக்கும்ன்றதை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த சூழலுக்கு தகுந்தாலும் நம்ம மாற்றிக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும்ன்றது அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.